ஹாய் நானா. இந்த படம் வந்து போஸ்டர் பார்க்கும்போது, ட்ரெய்லர் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் அட்ராக்ட் ஆவறது நானி. அஃப்கோர்ஸ் நேச்சுரல் ஸ்டார் நானி. அவர பத்தி சொல்லவே வேணாம். தெலுங்கு இண்டஸ்ட்ரியில ரொம்ப ஃபேமஸான ஆளு. தென் மிருனால் தாக்கூர், தென் அதுக்கப்புறம் அந்த குழந்தை. இவங்க எல்லாம் தான் இந்த போஸ்டர் அண்ட் ட்ரெய்லர்ல அட்ராக்ட் ஆவறது. இந்த படத்தோட ரிவ்யூவ வந்து ஷார்ட்டா, சிம்பிளா சொன்னா, இட்ஸ் சச் அ பியூட்டிஃபுல் அண்ட் வண்டர்ஃபுல் மூவி டூ வாட்ச்ன்னு சொல்லணும். இந்த படம் வந்து ஒரு 2 ஹவர் 38 மினிட்ஸ் ரன் டைம் உள்ளது. ஆனா அந்த ஃபுல் ஹவர்ஸுமே அவ்வளோ என்கேஜிங்கா, அவ்வளோ அழகா, ஒரு ஓவராலா ரொம்ப ஒரு ஃபீல் குட்டா, சூப்பர்வான ஒரு பியூட்டிஃபுல் லவ் ஸ்டோரி டு வாட்ச். இட்ஸ் கண்டிப்பா வொர்த் டு வாட்ச் மூவி. இந்த மூவியுடைய பிரேக் டவுனா என்னென்ன ரீசனுக்காக இந்த படம்லாம் பார்க்கலாம், யார் யாரெல்லாம் அதில இருக்காங்க, எப்படி ஸ்க்ரீன் ப்ளே கொண்டு போயிருக்காங்கங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன்லாம் நம்ம பார்ப்போம். நான் முன்னாடியே சொன்ன மாரி, ஹாய் நானாவோட ஹீரோ நம்ம நானி. நேச்சுரல் ஸ்டார் நானி. இவர பத்தி இன்ட்ரோடக்ஷன் எதுவுமே தேவையில்ல. தெலுங்கு இண்டஸ்ட்ரியில ஹி இஸ் அ பிக் ஸ்டார் அண்ட் சவுத் இந்தியா ஃபுல்லாவே இவருக்கு வந்து ரொம்ப ஃபேன் பேஸ் அதிகம். ஈவன் பாய்ஸ், கேர்ள்ஸ் எல்லாருக்குமே அவ்வளோ ஒரு சூப்பர்வா ஒரு நடிப்பு திறமை வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அண்ட் தமிழ் ஆடியன்ஸ்க்கு சொல்லணும்னா, நம்ம படத்துல அவர் நடிச்சாரு. அண்ட் ஆஃப்டர் தட் நெறைய தெலுங்கு மூவிஸ் பண்ணியிருக்காரு. என்னோட பெர்சனல் நெறைய ஃபேவரைட்ஸ் இருக்கு. இவர் வந்து ரொம்ப அழகா எதார்த்தமா நடிக்கிறதுல ஹி இஸ் அ வண்டர்ஃபுல் ஆக்டர். அவருக்கு இன்ட்ரோடக்ஷனே தேவையில்ல. இந்த படத்தோட ஹீரோயின் வந்து மிருனால் தாக்கூர். இவங்க வந்து நீங்க இதுக்கு முன்னாடி சீதாராமம் துல்கர் சல்மான் கூட நடிச்சிருந்தாங்க. அந்த படமும் ரொம்ப பிளாக் பஸ்டர் ஹிட். ரொம்ப அழகா பியூட்டிஃபுல்லா இருக்கும் அந்த மூவி. அண்ட் அதோட ஹீரோயின் தான் மிருனால் தாக்கூர். அவங்க இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. சூப்பர்வான ஒரு ஆக்டிங்ன்னு சொல்லலாம். அவ்வளோ அழகா, எதார்த்தமா எல்லா சீன்ஸ்க்கும் அவ்வளோ கேட்சியா, சூப்பர்வா வந்து ஒரு ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்கும் அதுக்கேத்த மாரி ரொம்ப பெர்ஃபெக்ட்டா பண்ணியிருக்காங்க. ஷி இஸ் வண்டர்ஃபுல் அண்ட் எஸ்பெஷலி இவங்களுடைய காஸ்டியூம் டிசைனர் அது யாருன்னு எனக்கு தெரியல. பட் சூப்பர்வான ஒரு அந்த ஒரு ஒரு டைமிங்க்கும் அந்த ஒரு யங்கா இதுவா என்ன அந்த டைமிங்க்கு ஏத்த மாதிரி ரொம்ப சூப்பர்வா அழகா அந்த ஒரு காஸ்டியூம்ஸ் வந்து பெர்ஃபெக்ட்டா பண்ணியிருக்காங்க. நானிக்கு காஸ்டியூம்ஸ் சொல்லவே தேவையில்ல. அவர் வந்து சூப்பர்வா எல்லாத்துலயும் அப்படி பார்க்கும்போதே அப்படி ஸ்டைலிஷ் வந்து அவருக்கு அது நேச்சுரலா வரும். அதனால அவருக்கு எஸ்பெஷலி அத வந்து அந்த காஸ்டியூம் சொல்லல. பட் வந்து முன்னாளுக்கு ஷுட் அப்ரிஷியேட் இன் காஸ்டியூம். அவ்வளோ அழகா பண்ணியிருக்காங்க. சூப்பர்வா இருக்கு. நானி அண்ட் முன்னாளுக்கு அப்புறம் அடுத்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேரக்டர் இந்த படத்துல வந்து கியாரா கண்ணா. இந்த குழந்தை வந்து ஜஸ்ட் ஒரு 8 இயர்ஸ் தான். ஆனா நீங்க இந்த படம் பார்த்தீங்கன்னா, சீரியஸ்லி நீங்க அப்படி நம்ப மாட்டீங்க. அவ்ளோ ஒரு பியூட்டிஃபுல் திங். ஏன்னா, இந்த படம் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஸ்க்ரீன் பிளே வந்து இவங்க 3 பேர பேஸ் பண்ணி தான் இருக்குமே. அவங்க 3 பேர்ல தான் அதுல மெயினான இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ் எல்லாமே பண்ணியிருப்பாங்க. நானி அந்த ப்ருனலுக்கு சொல்ல வேண்டாம். தே ஆர் வண்டர்ஃபுல் ஆக்டர்ஸ். அவங்களோட ஏஜ் அதெல்லாம் இருக்கு. பட் இந்த குழந்தை வந்து நோட்டிஸபிலி சூப்பர்பான ஒரு ஆக்டிங். அந்த ஒரு நார்மலான சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து அந்த ஒரு ஒரு ஃபாதர் கிட்ட இது பண்றது, அதே மாரி அந்த அம்மா கேரக்டர் அண்ட் எமோஷனல் சீன்ஸ். யூ ஒன்ட் பிலீவ் மீ, அந்த கிளைமாக்ஸ்க்கு முன்னாடிலாம் ஒரு எமோஷனல் சீன் வரும். அந்த குழந்தை எப்படி அத புல் ஆஃப் பண்ணுச்சுன்னு நீங்க யோசிப்பீங்க. அப்படி அந்த இட்ஸ் நாட் ஜஸ்ட் அழுகுறது மட்டும் எமோஷனல் கிடையாது. அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷன், அந்த பெயின் வந்து அந்த ஃபேஸ்ல கொண்டு வர்றது வந்து இட்ஸ் ரியலி அமேசிங். ஒரு சின்ன குழந்தை எப்படி அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்லாம் அவ்வளோ கியூட்டா, பெர்ஃபெக்ட்டா பண்ணியிருப்பாங்க. அந்த வகையில வந்து எனக்கு இந்த குழந்தை சச் அ வண்டர்ஃபுல் திங். அவ்வளோ சூப்பரா பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இவங்க 3 பேர் இல்லாம இந்த படத்துல சப்போர்ட்டிங் ரோல்ஸ்ல நோட்டிசபிலி சொல்லணும்னா ஜெயராம் அண்ட் பிரியதர்ஷினி புலிகொண்டான் இவங்க 2 பேரும் பண்ணியிருக்காங்க. ஜெயராம் பத்தி சொல்லவே வேண்டாம். அவருக்கு நெறைய படங்களுக்கு பண்ணியிருக்காரு. அண்ட் புலிகொண்டா இவருமே வந்து நீங்க சில மூவிஸ்ல பார்த்திருப்பீங்க. நோட்டிசபிலி நல்ல இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ் இவங்க 2 பேரும் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ நேரம் காஸ்ட்ட பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அண்ட் இது இது எல்லாரை விட முக்கியமான ஒரு ஆளு கேப்டன் ஆஃப் த ஷிப். அதாவது டைரக்டர் ஷௌர்யா. இவர் தான் வந்து இந்த படத்தோட டைரக்டர். இவரோட டெபியூட் டைரக்டர்ங்கிறது வந்து நான் பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா, இந்த படத்தோட ட்ரெய்லர் நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஓகே, இட்ஸ் லைக் ஒரு ட்ரையாங்கிள் ஸ்டோரி. ஒரு அப்பா இருக்காரு, ஒரு பொண்ணு இருக்காங்க. தென் வந்து முருகனோட கேரக்டர் என்ன, இவங்களுக்கு என்ன, இது இவங்களுக்கோட லிங்க், இது எப்படி இந்த ஸ்டோரி கொண்டு போறாங்க. ஏன்னா, அந்த பெருசா ரிவீலிங் இருக்காது. ஓரளவு தெரியும் சம் லவ் ஸ்டோரி ஓடிட்டு இருக்கு. இவங்க 2 பேரும் லவ் பண்றாங்க. பட் என்ன ரீசன்ஸ் பிஹைண்ட் இதெல்லாம் வந்து தெரியாது. பட் இந்த படம் ஸ்டார்ட் ஆகி எண்ட் முடியும்போது, அவ்ளோ அழகா உங்களுக்கு வந்து அந்த ஒரு கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கிறதுல டைரக்டர் நிச்சயமா பயங்கர ஒரு அப்ளாஸ் பண்ணணும். ஏன்னா, அந்த அன்டில் ஸ்டார்ட்லேருந்து இன்ட்ரோல் வரைக்கும், தென் இன்ட்ரோலேருந்து கிளைமாக்ஸ் வரைக்கும் ஒரு ஒரு சீனும் பெர்ஃபெக்ட்டா எந்த ஒரு கிளிச் கூட இல்லாம, ஒரு எந்த ஒரு இது என்னடா இது நல்லா இல்ல, இல்ல வந்து ரீசன்ஸ் இல்ல, எக்ஸ்ப்ளனேஷன் பத்தல அப்படின்னு அந்த ஒரு தாட்டே இல்லாம ஃப்ரம் ஸ்டார்ட்டிங் அந்த ஒரு ஃபேஸ் அழகா இன்க்ரீஸ் பண்ணிட்டு, அதே மாரி அன்டில் தி எண்ட் வரைக்கும் அந்த ஃபீல் குட் எல்லாமே கொண்டாந்துருப்பாங்க. இந்த படத்துல மெயினான விஷயம், இட்ஸ் அ லவ் ஸ்டோரி அண்ட் இட்ஸ் அ ஃபேமிலி ஒன் அண்ட் பேரண்டிங், ஃபாதர்ஹுட், குழந்தையுடைய ஆக்டிங் நான் சொன்ன மாதிரி
அண்ட் இது எல்லாத்தையும் ரொம்ப 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 சூப்பராக அந்த ஒரு கேரக்டரை வந்து அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அந்த ரிலேஷன்ஷிப், அந்த ஒரு ஃபீலு, இவங்க எல்லாருக்கிட்டையும் நான் சொல்லப்போனால் இப்போ அந்த பாப்பா நம்ம சொல்கிறோன்னா கேஆர் அவங்ககிட்ட அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்க விஷயம் இட்ஸ் டேரக்டர். ஸ்டோரியோட பேஸ் லைன் இது இவங்க எல்லாருக்கும் ஒரு கனெக்டிங்கான அந்த பேஸ் லைன் இது வந்து நிறையா நீங்கள் டேரக்டருக்கு வந்து ரியலி பிக் அப்ளாஸ். இது அவரோட ஃபர்ஸ்ட் மூவிங்கிறத எனக்கு கண்டிப்பாக நம்பவே மாட்டீங்க. அன்டில் த கிளைமேக்ஸுக்குள்ள வரைக்கும் கூட ஒரு சின்ன சின்ன டீட்டெயிலிங், ஒரு சின்ன சின்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்னு வந்து கிளைமேக்ஸில் கூட ஒரு சின்ன டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். இது அப்படின்ட்டு உங்களுக்கு அந்த ஒரு சின்ன சின்ன பம்ப்ஸ் அப்படி சூப்பராக அப்படி கொண்டு போயிருப்பாங்க. டேரக்டர் வந்து நிச்சயமாக பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் டேரக்டர். அந்த ஒரு அழகான ஒரு கொண்டு போகிறது ஒரு விஷயமும் ரியலி சூப்பர். கண்டிப்பாக பாராட்டக்கூடிய விஷயம். டேரக்டருக்கு அப்புறம் மெயினான முக்கியமான இது சொல்லணும்னா மியூசிக். ஹேஷம் அப்துல் வஹாப் இவர் பண்ணியிருக்காரு. சாங்ஸ் சூப்பராக இருக்குது. ஏன்னா வந்து அந்த ஃபீல் குட்டாக ஒரு லவ் ஸ்டோரிக்கு அந்த ஒரு சாங்ஸு, பேக்ரவுண்ட் மியூசிக்கு, அந்த சீனை வந்து எலிவேட் பண்ணி கொண்டு போகிறது வந்து கண்டிப்பாக மியூசிக் வந்து ஒரு பெரிய பார்ட் இருக்குது. அது ரொம்ப 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 சூப்பராக அழகாக பண்ணியிருக்காரு. எல்லா சாங்ஸுமே அவர் ஃபீல் குட்டாக நல்லா இருக்குது. ஓவராலாக சூப்பராக அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். டைரக்டர், மியூசிக் இதுக்கு அடுத்து மெயினான ரோல் சினிமாட்டோகிராஃபி அண்ட் விஷுவல்ஸ். ஒரு சீனை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறதுலையும் அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த லைட்டிங்கும் அந்த அழகாக கொண்டு வரதுலையும் சினிமாட்டோகிராஃபிக்கு மேஜர் பார்ட் இருக்குது. சானு வர்கீஸுங்கிறவர் இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. சூப்பராக ஒரு அந்த பிக்சர் பர்ஃபெக்டாக ஒரு அழகாக அந்த ஒரு சீனை வந்து எலிவேட் பண்ணி கொண்டு போகிறது, அந்த கிளாரிட்டி, ஒரு இதுலேயும் அந்த டீட்டெயிலிங் சூப்பராக இருக்குது. ஓவராலாக இந்த படம் நான் சொன்ன மாதிரி இட்ஸ் அ ஃபேமிலி என்டர்டெய்னர் அண்ட் ஃபீல் குட் லவ் ஸ்டோரி மூவி. நீங்கள் பார்த்துட்டு வெளில வரும்போது இது நீங்கள் நாட் ஜஸ்ட் ஒன் டைம் பார்க்குற மூவி இல்லை, 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் பார்க்கலாம். அந்த அளவுக்கு இப்போ எனக்கே பர்சனல் ஃபேவரட்டாக இந்த சீன் நல்லா இருந்ததில்ல, இதை திரும்ப திரும்ப இந்த சீனை பார்க்கலாம்ல, இதோட எக்ஸ்பிரஷன் நல்லா இருந்ததில்ல, இதை முன்னோட எக்ஸ்பிரஷன் நல்லா இருந்தது, இந்த குழந்தையோட எக்ஸ்பிரஷன் நல்லா இருந்தது, நானி நல்லா நடிச்சிருக்காரு, யூ வில் சூஸ் சீன்ஸ் டு சீன், இந்த சீனுக்காகவே திரும்ப பார்க்கலாமே அப்படின்னு. இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒன் டைம் மூவி, டெஃபினெட்லி இட்ஸ் அ வண்டர்ஃபுல் மூவி. அண்ட் சில படங்கள் வந்து ரொம்ப ஒரு இம்பேக்டாக அழகாக நீங்கள் எத்தனை வாட்டி பார்த்தாலும் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்கிற மாதிரி அது ஒரு சூப்பராக வந்திருக்கு. அண்ட் அந்த கண்டிஷன்ஸில் வந்து இந்த மூவி இட்ஸ் 100/100. கண்டிப்பாக இட்ஸ் வொர்த் டு வாட்ச் மூவி. இந்த படம் இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீமிங்கில் இருக்குது. நிச்சயமாக பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க.